சளி மற்றும் இருமலை போக்க உதவும் சிறந்த மூலிகையில் ஒன்றாக தூதுவளை பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்ப நிலையிலேயே சளி, இருமல் நோய்களை போக்க உதவக்கூடிய சிறந்த தேர்வாக தூதுவளை அமைகிறது. இதனை ரசம் வைக்க பயன்படுத்தலாம். வழக்கமான ரசத்தில் இந்த தூதுவளை இலையை அரைத்து கலந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் சளி, இருமலை போக்கலாம். இதன் மூலம் நெஞ்சு சளி, இருமல், மூக்கடைப்பு, சைனஸ் தொற்று போன்றவை கட்டுப்படுத்தப்படுகிறது. தூதுவளை உட்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். 1. வீக்கத்தை குறைக்க. தூதுவளை சாறு வீக்கத்திற்கு எதிரான குணங்களை கொண்டுள்ளது. எனவே உடலில் வீக்கம் ஏற்படும் போது தூதுவளையில் சூப் அல்லது ரசம் வைத்து அடிக்கடி சாப்பிடலாம். இவ்வாறு தூதுவளையை உட்கொள்ளும் போது அது அந்த வீக்கத்தை குறைக்க பெரிதும் உதவுகிறது. 2. ஆஸ்துமா குணமாக. ஆஸ்துமாவை குணப்படுத்த தூதுவளை மிகவும் முக்கியமான மூலிகையாக கருதப்படுகிறது. தூதுவளையை கொண்டு சூப் வைத்து அருந்துவது ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்ததாக அமைகிறது. மேலும் இரும்பல் மற்றும் மூச்சுத்திணறல் போன்றவற்றையும் குணப்படுத்தும் தன்மை கொண்டதாகும். 3. கொசுக்களை விரட்ட. கொசுக்களை இயற்கையான முறையில் விரட்டுவதற்கு தூதுவளை சாறு உதவியாக அமையும். அதன்படி தூதுவளை சாற்றை நம் உடலில் தடவிக்கொள்வதன் மூலம் மலேரியாவை ஏற்படுத்தும் அனோஃபிலிஸ் கொசுக்களை விரட்டலாம். இது தவிர கொசுக்கள் அதிகம் உள்ள இடத்தில் தூதுவளையின் சாறை தெளிப்பதன் மூலம் கொசு முட்டையிடுவதை தடுக்கலாம். மேலும் அதன் அடர்த்தியை பொறுத்து கொசுக்களை அழிக்கலாம். 4. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை. தூதுவளையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் காணப்படுகிறது. இவ்வாறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ள உணவை உட்கொள்வது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வயோதிகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்களை தடுக்கிறது. தூதுவளையை எப்படி உட்கொண்டாலும் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நன்மை பயக்கும். 5. புற்றுநோயை தடுக்க. தூதுவளை புற்றுநோய்க்கு எதிரான குணங்கள் கொண்ட மூலிகையாகும். இதில் உள்ள வேதிப்பொருள்கள் புற்றுநோயை தடுக்க உதவுகிறது. மேலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தூதுவளையை உட்கொள்வதன் மூலம் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிடேட்டிவ் பழுத்தத்தை நீக்கி புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை தடுக்க உதவுகிறது. 6. நீரிழிவு நோய்க்கு எதிராக. இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கும் பண்புகளை தூதுவளை கொண்டுள்ளது. நீரிழிவு நோய்க்கு எதிரான குணங்கள் கொண்ட இந்த தூதுவளை இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. மேலும் சிறுநீரக ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கவும் தூதுவளை முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே அன்றாட உணவில் நீரிழிவு நோயாளிகள் தூதுவளையை சேர்த்து கொள்ளலாம். வாதம் மற்றும் பித்தத்தால் ஏற்படும் நோய்களை குணப்படுத்த மிளகு கல்பகம் 48 நாட்கள் சாப்பிட்ட பின் தூதுவளை கீரை சமையல் 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் வாத பித்த நோய்கள் தீரும். தூதுவளையை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி வைத்து கொண்டு காலை மாலை என இருவேளையும் தேனில் கலந்து பத்தியம் இருந்து 1 மண்டலம் சாப்பிட்டு வந்தால் இருமல், இளைப்பு நீங்கி உடல் வலுவடையும். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். ஜீரண சக்தியை தூண்டும். தூதுவளையை நன்கு அரைத்து அடைபோல் செய்து சாப்பிட்டு வந்தால் தலையில் உள்ள கபம் குறையும். காது மந்தம், இருமல், நமைச்சல், பெருவயிறு மந்தம் போன்றவற்றிற்கு தூதுவளை கீரை சிறந்த மருந்தாகும். மூக்கில் நீர் வடிதல், வாயில் அதிக நீர் சுரப்பு, பல் ஈறுகளில் நீர் சுரத்தல், சூளை நீர் போன்றவற்றிற்கு தூதுவளை கீரை சிறந்த மருந்து. தூதுவளைக்காயை சமைத்தோ அல்லது வற்றல், ஊறுகாய் செய்து 1 மண்டலம் கற்பக முறைப்படி உண்டு வந்தால் கண்ணில் உண்டான பித்த நீர் அதிகரிப்பு, கண் நோய் நீங்கும். தூதுவளை பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து அருந்தி வந்தால் உடலுக்கு வலு கொடுக்கும். தூதுவளை பழத்தை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டால் மார்பு சளி, இருமல் நீங்கும். தூதுவளை கீரை, வேர், காய் இவற்றை வற்றல், ஊறுகாய் செய்து 40 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கண்ணெரிச்சல், கண் நோய்கள் நீங்கும். தூதுவளை இலையை குடிநீர் செய்து அருந்தி வந்தால் இருமல், இரைப்பு நோய் அணுகாது. தூதுவளையுடன் மிளகு சேர்த்து கஷாயம் வைத்து குடித்தால் வறட்டு இருமல் குறையும். தூதுவளை பழத்தை வத்தலாக காய வைத்து வதக்கி சாப்பிட்டால் கண் குறைபாடுகள் நீங்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.